ஹாய், வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் HTML நெக்ஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதோட நேம்னா மார்க்யூ அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். .html அப்படின்றது என்னோட எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஓகே, எப்போதும் நம்ம HTML டாக் டைப் கொடுப்போம். டாக் டைப்புக்கு கீழே HTML அப்படின்ற எலமெண்ட் கொடுப்போம். அதுக்கு கீழே ஹெட்டுக்குள்ளார நம்ம டைட்டில் அப்படின்றது கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த டைட்டில்குள்ளே மார்க்யூ எலமெண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? டைட்டில் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பாடி. ஓகே, பாடிக்குள்ளே நான் கொடுக்க போகிற எலமெண்ட் என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்யூன்ற எலமெண்ட். ஓகேவா? இந்த மார்க்யூ அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதாவது இந்த ஸ்லைடு ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும். சில இடத்துலாம் பார்த்துருப்பீங்க, வெளியே வந்துட்டு அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பஸ்லலாம் ஆக்சுவலாக மூவ்மெண்ட்டில் இருக்கும். இந்த ஸ்டாப் அப்படின்ட்டு அப்படியே மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு மார்க்யூ எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் அண்ட் டைரக்ஷன் அப்படின்ற 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் எப்போதும் சொன்ன மாதிரி மார்க்யூ அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்காம மார்க்யூன்னு டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிஹேவியர்னு கொடுங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன் அந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த மார்க்யூன்ற எலமெண்ட்டுக்குள்ளார நான் H1 எலமெண்ட்டுக்குள்ளார நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வெல்கம் டு கோல்டன் அகாடமி அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுங்க. அப்போ எங்கே வந்துட்டுருக்கு, அங்கே வெல்கம் டு கோல்டன் அகாடமி அப்படின்றது எங்கே வந்துட்டுருக்குன்னா அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அது கவனிச்சிங்கன்னா அது எப்படி வருது, டிஃபால்ட்டாக ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருது. ஓகேவா? பட் நம்மளுக்கு அது எப்படி வரணும் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகலாம், இல்லை டாப்லேருந்து பாட்டம் போகலாம், இல்லை பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகலாம், அந்த மாதிரி இதில் இருக்குது. ஓகேவா? அதுக்குன்னு கொடுக்குறதுக்கு டேரக்ஷன் இருக்குல்ல, அந்த டேரக்ஷனில் நீங்கள் என்னென்னு கொடுக்கணும் அப்படின்னா ரைட் அப்படின்ட்டு கொடுங்க. ரைட்னு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ எப்படி போகுது, லெஃப்ட்டில் இருந்து ரைட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ அது டிஃபால்ட்டாக அது எப்படி எடுத்துருக்கும் அப்படின்னா லெஃப்ட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த டேரக்ஷனில் போகுமோ அந்த டேரக்ஷனை நம்ம கொடுக்கணும். ரைட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைடு போகும். ஓகேவா? ஓகே, தென் இதே மாதிரி நம்ம வந்துட்டு அப் அப்படின்ட்டு கொடுக்கலாம். அப் அப்படின்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி ஆகும் அப்படின்னா கீழே இருந்து அது வந்துட்டு மேலே போகும். ஓகேவா? தென் டவுன் அப்படின்ட்டு கொடுக்குறேன். DOWN டவுன் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். எப்படின்னா மேலேருந்து கீழே வந்துட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் மார்க்யூ எலமெண்ட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் அதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் ஸ்பீடாக வந்துட்டு இல்லை. ஓகேவா? ஸோ ஓரளவு வந்துட்டு ஸ்பீடு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? அது நம்ம ரைட் கொடுக்கும்போது நல்லாவே தெரியும் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ரைட் கொடுக்குறேன். ரைட் அப்படின்னா எனக்கு ரைட் சைட் போகணும் அப்படின்றது. ஓகேவா? இப்போ அது மூவ்மெண்ட் ஆகிற அந்த ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த ஸ்பீடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரோல் அமௌண்ட் அப்படின்ட்டு கொடுங்க. ஸ்க்ரோல் அமௌண்ட் ஈக்குவல் டு நான் ஒரு 10 அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? 10 கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். முன்னே இருந்ததை விட இப்போ ஓரளவு ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? இன்னும் வேணால் நமக்கு ஒன்று ஸ்பீட் கொடுத்துக்கலாம். ஒரு 40 அப்படின்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றது உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டாக இருக்குல்ல அது ஒரு ஸ்பீடு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக, அதோட டிஃபால்ட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பிஹேவியர் அப்படின்ற ஆட்ரிபியூட். ஓகேவா? ஆட்ரிபியூட்னு என்ன அப்படின்றது நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ தெரியாதவங்க அதை ஆக்சுவலாக பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? பிஹேவியர் அப்படின்றது, பிஹேவியரில் ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் பிஹேவியர் இருக்குது. ஒன்று ஸ்க்ரோல், இன்னொரு ஆல்டர்னேட், இன்னொன்று ஸ்லைடு அப்படின்றது. ஓகேவா? டிஃபால்ட்டாக எப்படின்னா ஸ்க்ரோலில் தான் இருக்கும். ஓகேவா? இது ஏதாவது ஸ்க்ரோல் அப்படின்னா மூமெண்ட்டில் இருக்கிறது, அது ஸ்க்ரோல் அப்படிம்பாங்க. இன்னும் 2 தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இன்னொன்று ஸ்லைடு அப்படின்ற ஒன்று. ஸ்லைடு நான் கொடுக்குறேன். இது எப்படி ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டில் போயிட்டு அந்த இடத்துல போய் அது நின்றும். ஓகேவா? ஸ்க்ரோல் அப்படின்றது போயிட்டு வந்துட்டுருக்கும். அது டிஃபால்ட், அது கொடுத்தாலும் அதே தான், கொடுக்காட்டாலும் அதே தான். பட் ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் அது போயிட்டு அந்த லாஸ்ட்டில் அது நின்றும். ஓகேவா? நான் இப்போ ரைட்டுன்னு கொடுத்த வச்சு ரைட்டில் போய் நிற்குது. நீங்கள் இப்போ லெஃப்ட்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் பக்கம் வந்து நின்றுருக்கும். டாப்புன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டாப்லேருந்து பாட்டம் வந்து நம்மளுக்கு நின்றுருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி. தென் ஸ்லைடு முடிஞ்சிச்சு. தென் ஆல்டர்னேட் அப்படின்றது. ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள்.
ஆல்டர்னேட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு பால் நம்ம கீழே போட்டால் எப்படி அது வரும்? பவுன்ஸ் ஆகி வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் ஆல்டர்னேட் அப்படின்றது. 2 பக்கமும் ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி நம்மளுக்கு அது இதாகும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக இன்னைக்கோட மார்க்கியூ எலமெண்ட். ஓகேவா? இதை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த H1ன்ற எலமெண்ட் அதுக்குள்ளே வச்சேன்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா, இமேஜ் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலாக வந்து இமேஜ் வச்சு தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரணும் அப்படிங்கும்போது, ஓகேவா? ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் ஜஸ்ட் அதை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.